இப்போ ஈரானுக்கு புதிய தலையீடியா வந்திருக்கிறது தான் இந்த குர்திஷ் அமைப்பு. யார் இந்த குர்திஷ் அமைப்பு? இவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இவர்களை பத்தின முழு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நான் ஹசன் நஸ்மி. குர்திஷ் என்று சொல்லப்படுற இவங்க இந்த அமைப்பினுடைய உண்மையான பெயர் குர்துக்கள். குர்துக்கள் எந்த நாட்டிற்குரியவர்கள் என்றால், இவர்கள் பரவலாக துருக்கி, ஈராக், ஈரான், சிரியா போன்ற நாடுகளில் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை மொத்தமாகவே 3 தொடக்கம் 4 கோடி மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்துக்களுக்கென்று தனி ஒரு நாடு இல்லை. குர்துக்களுக்கென்று குர்திஸ்தான் என்று ஒரு தனி நாட்டை உருவாக்கணுங்கிறது தான் இவங்களோட முக்கியமான கொள்கை. இப்போ இவங்க எதற்காக ஈரானோட போராடி கொண்டிருக்காங்க அப்படின்னா, இப்படி பல நாடுகள்ல பரவலாக இருக்கிற இந்த குர்துக்கள் அவங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க 1920ஆம் ஆண்டு. இவங்களுடைய நோக்கம் ஒரு தனி நாடை இவங்களுக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறப்போ 1978 குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுது துருக்கி நாட்டில். இப்போ இந்த அமைப்பு துருக்கி நாட்டுக்கு எதிராகவே ஆயுதம் தூக்கி போராட்டம் நடத்துகின்றது. அது மாதிரி பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு குர்துக்களுடைய அமைப்பு இது சிரியா நாட்டில் இயங்கி கொண்டிருக்குது. இந்த அமைப்பு தான் ISISங்கிற ஒரு தீவிரவாத அமைப்போட போராட்டம் நடத்தினது. இந்த போராட்டத்திற்கு அமெரிக்கா இந்த குர்துக்களுக்கு ஆயுதம் வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. குர்திஸ்தான் ரீஜனல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஈராக்கில் இயங்கி கொண்டிருக்குது. இவங்க ஈராக்கில் இருக்கிற ஒரு தன்னிச்சையான அரசாங்கம், இவங்களுக்கு தனியாக ஒரு அரசாங்கமாக இவங்க இயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த குர்துக்களோட உலக மக்களுக்கு கோபம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, சில நாடுகள்ல இவங்களை தீவிரவாத அமைப்புகள் அப்படி என்று சொல்லி பச்சை குத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தனி ஒரு நாடு வேண்டும் அப்படி என்று சொல்லி பல நாடுகளோட இவங்க போராட்டம் நடத்துறதாலையும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதாலையும் இவர்களை பல நாடுகளுக்கு பிடிக்காது. குர்துக்களோட உறுதியான நோக்கமே குர்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறது தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈரானோட எதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குர்துக்கள் போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி. உண்மையாகவே ஈரானின் ஒரு பெரிய பகுதியை தமக்காக பிடித்துக் கொண்டு குர்திஸ்தான் என்கிற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற இன்று நடக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலான போராட்டத்தை இது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதே நேரம் இந்த குர்துக்களுடைய அமைப்பை அமெரிக்க இராணுவத்துடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்காக அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இதுதான் குர்துக்களுடைய வரலாறு. பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. இப்படி நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் போற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்க.